அடுத்தது நம்ம பார்க்கும்பொழுது மடங்குகளை பற்றி பார்க்க போகிறோம். மடங்கு நம்ம வாய்ப்பாடு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுவே ஒரு மடங்கு தான். ரெண்டு என்னோட வாய்ப்பாடை சொன்னால் பிள்ளைங்க என்ன சொல்கிறீங்க, ஓரண்டு ரெண்டு, ரெண்டு ரெண்டு நாலு, முவிரெண்டு ஆறு, நாலு ரெண்டு எட்டு, ஐரெண்டு பத்துன்னு சொல்லுவீங்க. அதை 2 4 6 8 10 என்பது ரெண்டினுடைய மடங்கு. 3 6 9 12 15 18 21 மூணினுடைய மடங்கு. அதாவது மடங்கு என்பது அதனை வாய்ப்பாடை சொல்கிறதே நம்ம மடங்குன்னு சொல்லலாம். ஒரு எண் கொடுத்துட்டாங்கன்னா, ஒரு 15ன்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. கொடுக்கும் பொழுது அந்த எண்ணை நீங்கள் என்ன செய்வீங்க, 15ன்ற எண்ணு கொடுத்துட்டாங்க. இது எதனுடைய மடங்கு அப்படின்னு சொல்லும்பொழுது, இப்போ 3ன் மடங்கா அப்படின்னு கேட்கும் பொழுது 15 நம்ம என்ன செய்வோம், 3ஆல் வகுத்து காமிப்போம். 3 15, மீதி 0. மீதி 0 வந்துட்டாலே அது 3ன் மடங்குகளாக இருக்கு. 15 என்பது எதனுடைய மடங்குன்னா 3ன் மடங்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது மாதிரி ஒரு நம்பரை கொடுத்துட்டு 3ன் மடங்குனா அந்த நம்பரால் வகுத்து பார்க்கலாம். இல்லை ஒரு எண்ணை கொடுத்துட்டு அதனுடைய மடங்குகள் சொல்லும் பொழுது நம்ம வாய்ப்பாடை வரிசையாக சொன்னாலே அதை மடங்குகளாக நம்ம கருத்தில் கொள்ளலாம். இதுதான் மடங்கு. மடங்குனா என்னன்னு தெரியும். நம்ம இப்போ பகு எண்கள்னா என்னன்னு தெரியுது, பகா எண்கள்னா என்னன்னு தெரியுது. அடுத்தது வகுபடும் தன்மை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வகுபடும் தன்மை அப்படின்னா என்னன்னா, ஒரு எண்ணை கொடுத்துட்டா டக்கு நம்ம பார்த்த உடனே இதால வகுப்படுமா, 2ஆல் வகுப்படுமா, 3ஆல் வகுப்படுமா, 5ஆல் வகுப்படுமா, 11ஆல் வகுப்படுமா அப்படின்றது காட்டுறதுக்கோசரம் ஒரு சிறிய எளிய முறையில் நம்ம பார்க்கலாம். அது மாதிரி பார்க்கும்பொழுது நம்ம 2ஆல் வகுப்படும் ஒரு எண் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தா, 2ஆல் வகுப்படும்னா அந்த கொடுத்துருக்க நம்பரில் 1ஆம் இலக்கம் எண் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது 1ஆம் இலக்கம் எண் 0 2 4 6 8 அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, 2 4 6 8 அப்படின்னு ஒற்றை இலக்க எண்ணில் முடியும் பொழுது இருந்ததுன்னா அந்த எண் 2ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லிடும். அதே மாதிரி 5ஆல் வகுப்படுறது எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது 5ஆல் வகுப்படணும்னா ஒரு எண் இப்போ சொல்கிறோம் என்ன முடியும்னா கடைசி இலக்கம், அதாவது 1ஆம் இலக்கம் என்ன இருக்குன்னா 1ஆம் இலக்கம் 0லையோ அல்லது 0 அல்லது 5 அப்படி முடிஞ்சிருந்துன்னா அதை என்னன்னு நம்ம சொல்கிறோன்னா 5ஆல் வகுப்படும். அதாவது எப்படின்னா இப்போ பாருங்கள், இதில் என்ன செய்கிறோம், ஒரு எண் 50 அப்படின்னா இது கடைசி இலக்கம், அதாவது 1ஆம் இலக்கம் 0ல் முடிஞ்சது, அது 5ஆல் வகுடும். 1055 அப்படின்னு போகிறோம். இது கடைசி இலக்கம் 5ஆல் முடியுது, அதனால இது என்னன்னு நம்ம சொல்கிறோம், இது 5ஆல் வகுப்படும் எண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது 5ஆல் வகுப்படுறது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது 9ஆல் வகுப்படுமா 3ஆல் வகுப்படுமா, ரெண்டுத்தையும் ஒரே இதில் நம்ம கான்செப்டில் பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, கொடுத்துருக்காங்க ஒரு நம்பர் 3 4 5 6, இது 3ஆல் வகுப்படுமா அப்படின்னா நம்ம ஒவ்வொரு இலக்கத்தையும் கூட்டணும். 3 + 4 + 5 + 6 ஒவ்வொரு இலக்கமாக சேர்த்து கூட்டணும். 4 3 7 5 12 6 18, 4 3 7 7 5 12 12 6 கூட்டினா 18. இதையும் திருப்பி கூட்டணும். 1 + 8 = 9. இது 3ஆம் வாய்ப்பாட்டில் அடங்கிறதுனால இது 3ஆல் வகுப்படும். இதே மாதிரி தான் 9ஆம் வாய்ப்பாடு. அதாவது ஒரு எண் 9ஆல் வகுப்படுமா அப்படின்னு நம்மள்கிட்ட கேட்கும் பொழுது 45ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 45 அப்படின்னும் பொழுது இந்த 45ல் தனித்தனியாக ஒவ்வொரு இலக்கமாக 3ஆல் வகுப்படுறது மாதிரியே கூட்டி பார்க்கணும். 5 4 9, இது 9ஆம் வாய்ப்பாட்டில் அடங்குது, அதனால 9ஆல் வகுப்படும் அப்படின்னு நம்ம சொல்லணும். இது மாதிரி 3ஆல் வகுப்படுறதும் 9ஆல் வகுப்படுறதும் ஒவ்வொரு இலக்கத்தையும் தனித்தனியாக கூட்டி பார்க்கணும். கூட்டி பார்க்கும் பொழுது அது 3ஆம் வாய்ப்பாட்டில் அடங்கினா அது 3ஆல் வகுப்படும், 9ஆம் வாய்ப்பாட்டில் அடங்கினா அது 9ஆல் வகுப்படும். அடுத்ததாக நம்ம பார்க்க போது 4ஆல் வகுப்படும் எண்கள். 4ஆல் வகுப்படும் எண்கள் அப்படின்னாக்கா 4ஆல் வகுப்படுறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது 4ஆல் எப்படி வகுப்படும்னா, ஒரு எண் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் கடைசி 2 இலக்கத்தை எடுத்துக்கணும். அது 4ஆம் வாய்ப்பாட்டில் அடங்குச்சுன்னா இல்லை 4ஆல் மீதியின்றி வகுத்தால் அதனை 4ஆல் வகுப்படும் எண்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ 648, இந்த கடைசி 2 இலக்கத்தை பார்க்குறோம். இது 4ஆல் 6 8
48. அதனால் இது வந்து 4ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்கிறோம். 232 அப்படின்னு சொல்கிறோம். கடைசி 2 இலக்கத்தை எடுத்து தான் 8×32 4ஆவது வாய்ப்பாடில் அடங்கிறதுனால இது வந்து 4ஆல் வகுப்படும். எடுத்த உடனே பார்த்த உடனே சொல்லணும். அதே மாதிரி 8ஆல் வகுப்படுறது எப்படின்னு பார்த்தோம்னா பார்க்கும்போது கொடுத்துருக்க எண்களில் 8ஆல் வகுப்படுற எண் அப்படின்னு பார்க்கும்பொழுது கொடுத்துருக்க எண்களில் கடைசி 3 இலக்கத்தை எடுத்துக்கணும். அந்த கடைசி 3 இலக்க எண்கள் வந்து 8ஆல் வகுப்பட்டுச்சுன்னா அது வந்து 8ஆல் வகுப்படும் எண்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது நம்ம இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கும்பொழுது 8ஆல் வகுப்படுறதுக்கு 1248. இந்த கடைசி 3 இலக்கத்தை எடுத்துக்கணும். அதை வந்து 8ஆம் வாய்ப்பாட்டில் வகுத்து பார்க்குறோம். 3 8 24. இந்த 8 இறக்குறோம். 1 8 8. நமக்கு மீதி வந்து 0 வர்றதுனால இது 8ஆம் வாய்ப்பாடு. 8ஆல் வகுப்படும். ஒரு எண் 8ஆல் வகுப்படும் பட்டால் இதே மாதிரி கடைசி 3 இலக்கத்தை எடுத்து அது 8ஆல் வகுத்து பார்த்தீங்கன்னா 0 மீதி இன்றி வந்ததுன்னா அதில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா இது 8ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லிடுறோம். அடுத்தது ஒரு எண் 11ஆல் எப்படி வகுப்படும் எடுத்துக்கிறோம். நம்ம ஒரு எண் கொடுத்துருக்குறாங்கன்னு எடுத்துக்கிறோம். அதாவது 8 0 5 6 5 1. இந்த 11ஆல் வகுப்படுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது கொடுத்துருக்க எண்களை வரிசையாக தனித்தனியாக எழுதிட்டு அதாவது ஒற்றைப்படை இலக்கம், அதாவது 1ஆம் இடம், இது 2ஆம் இடம், 3 4 5 6 ஒற்றைப்படை உள்ளது 1 3 5. இது ஒற்றைப்படை. ஒற்றைப்படை இலக்கத்தை எடுத்து நம்ம எழுதணும். 8 + 5 + 5 இது வந்து 18ன்னு வருது. அதை அப்படியே வச்சுக்கணும். அடுத்த இரட்டைப்படை உள்ளதுன்னு பார்க்குறோம். 2ஆம் இடத்துல இருக்க 0 ஒரு 6 ஒரு 1 0 + 6 + 1 7. ரெண்டுத்தையும் என்ன செய்கிறோன்னா நம்ம கழிக்கிறோம். முதல்ல ஒற்றைப்படை இடத்துல உள்ளதெல்லாம் எடுத்து கூட்டிக்கிட்டோம். இரட்டைப்படை இடத்துல தான் எழுதி கூட்டிக்கிட்டோம். ரெண்டுத்தையும் கழிக்கும் போது 18ல் 7 போச்சுன்னா 11. இது 11ஆவது வாய்ப்பாடில் அடங்குதான்னு பார்க்கணும். கண்டிப்பாக 11 11. அதனால இது வந்து 11ஆல் வகுப்படும் என்று நம்ம இந்த எண்களை சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு இலக்கங்களை கொடுத்துருக்காங்க. 1 3 3 1. இது ஒற்றைப்படை இலக்கங்களை எடுத்துக்கணும். எப்படின்னா 1 3 ஒற்றைப்படை இடத்துல உள்ளது. அதை எடுத்துக்கிட்டோம்னா 1 + 3 = 4. இரட்டைப்படை இடத்துல உள்ளது 3 + 1 4. அது ரெண்டுத்தையும் வித்தியாசம் கண்டுபிடிக்கும் போது 0 வந்தாலும் அது வந்து 11ஆல் வகுப்படும். 11இன் மடங்கா வந்தாலும் 11ஆல் வகுப்படும். கழிக்கும் பொழுது 0 வந்தாலும் அது 11ஆல் வகுப்படும். 11ஆல் வகுப்படும் நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது 10ஆல் அடுத்தது 10ஆல் வகுப்படுறதுன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த எண்ணினுடைய ஒற்றை இலக்கமானது 0வில் முடிஞ்சிருந்ததுன்னா 1740. அந்த கடைசி ஒற்றை இலக்கமானது 1ஆம் இலக்கம் 0வில் முடிஞ்சிருந்ததுன்னா அது 10ஆல் வகுப்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது பார்த்த உடனே கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது 2ஆல் வகுப்படும்னா என்னன்னு பார்த்துட்டோம், 3ஆல் வகுப்படும்னா என்னன்னு பார்த்துட்டோம், 5ஆல் வகுப்படும்னா என்னன்னு பார்த்துட்டோம், 10ஆல் வகுப்படுறது பார்த்துட்டோம், 9ஆல் வகுப்படுறது பார்த்துட்டோம், 8ஆல் வகுப்படுறது பார்த்துட்டோம், 4ஆல் வகுப்படுறது பார்த்துட்டோம், 11ஆல் வகுப்படுறது பார்த்துட்டோம். இப்போ திருப்பி நான் ஒரு கொடுக்குறேன். 2ஆல் வகுப்படும் எண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கொடுத்துக்கப்பட்டுள்ள எண்ணின் 1ஆம் இலக்கத்தில் உள்ள எண்கள் 0 2 4 6 8. அதாவது இரட்டை எண்களில் முடிஞ்சிருந்ததுன்னா அது 2ஆல் வகுப்படும். 3ஆல் வகுப்படுறதும் 9ஆல் வகுப்படுறதும் ஒரே மாதிரி சொல்லலாம். கொடுக்கப்பட்ட இலக்கங்களை தனித்தனியாக கூட்டி வரும் எண்ணெய் விடையை 3ஆல் வகுப்பட்டால் அது 3ஆல் வகுப்படும். அதே மாதிரி கொடுக்கப்பட்ட எண்கள் தனித்தனியாக இலக்கங்களை கூட்டும் பொழுது 9ஆல் வகுப்பட்டால் அது 9ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது 4ஆல் வகுப்படுறதுக்கு என்ன சொன்னோம்னா கடைசி 2 இலக்கங்களை பார்க்குறோம். அந்த கடைசி 2 இலக்கங்கள் 4ஆம் வாய்ப்பாட்டில் அடங்குச்சுன்னா அது 4ஆல் வகுப்படும். கடைசி 3 இலக்கங்கள் 8ஆம் வாய்ப்பாட்டில் மீதியின்றி வகுத்தால் அது 8ஆல் வகுப்படும் சொல்கிறோம். 11ஆல் வகுப்படுறத 1ஆம் ஒற்றைப்படை இடம் உள்ளதை எல்லாத்தையும் கூட்டிக்கிறோம். இரட்டைப்படை இடத்துல உள்ளதை எல்லாத்தையும் கூட்டிக்கிறோம். ரெண்டுத்தையும் கழிக்கும்போது 0 வந்தாலும் இல்லை 11இன் மடங்குகளாக இருந்தாலும் அது 11ஆல் வகுப்படும். இதுதான் வகுப்படும் தன்மையில் உள்ளது நம்ம பார்த்துருக்கோம்.